நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து நம்ம இத்தன நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ப்ரோமோ அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம மனோகரி வந்து அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நாடகம் ஆடி தானே அந்த வீட்டுக்குள்ளே திருப்பி வந்தாங்க. சுடரும் முத்துப்பாண்டியும் சேர்ந்து அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். மனோகரி பயங்கரமான ஷாக்கில் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து சுடர்கிட்ட வந்து முத்துப்பாண்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு போனவ எப்படி திருப்பி வந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு, என்ன பண்ணுறது பாவம், அதனால தான் அவருக்கு ஆதரவு இல்லைல, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது இறந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் அவர் இறந்துட்டார், போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, இதில் எனக்கு என்னமோ டவுட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துப்பாண்டி வந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சுடர் நாளைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரி, நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே 2 பேர் கிளம்பி இவரை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மனோவோட அப்பா இருக்கார்ல, அவரை வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் பார்த்தா ஒரு வீட்டில் வந்து ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக முத்துப்பாண்டி போய் கண்டுபிடிச்சிடுறாரு. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, யோ உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, ஒரு வீட்டில் வந்து இறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றிட்டு இங்கே வந்துக்கிட்டு இப்படி இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை என்னை விட்டுரு, இது எனக்கு தெரியாது, இது எல்லாமே வந்து என்னோடய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அவள் சொன்னானா, உனக்கு எங்கேயே அறிவு போச்சு, நீ எவ்வளோ பெரிய ஆள், உன் மக தானே, அவளுக்கு சொல்ல புரிய வைக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு அவள் சொன்னான்னு சொல்லிட்டு செத்து போன மாதிரி நடிச்சிருக்கியா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி தப்பு பண்ணிவிட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. சரி உன் மகளுக்கு வீடியோ கால் போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் வீடியோ கால் போடுறாங்க. வீட்டுக்குள்ளே ஆள் இருக்காங்க. எதுக்கு அப்பா இந்த நேரத்தில் வீடியோ கால் போகிறாரு, நான் தான் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு வேமா மாடிக்கு தான் போகிறாங்க. மாடியில் போய் அட்டன் பண்ணுறாங்க. அப்பா என்னப்பா லூஸாப்பா, நீங்கள் அவங்கள்ட்ட என்னப்பா சொன்னேன், நான் ஃபோன் போடுறப்ப தவிர மீதி டயத்துக்கு வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படி இருக்கும்போது வீடியோ கால் போடுறீங்க, யாராவது பார்த்துட்டா என்னப்பா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா அது வந்துமான்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராரு. டக்குன்னு பார்த்தா முத்துப்பாண்டி வந்து பிடுங்கிட்டாங்க. பிடுங்கிட்டு உங்கள் அப்பா எங்கே வீடியோ கால் போட்டார், நான் தான் செல்லமாக கொஞ்சி அவரை வீடியோ கால் போட வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க மனோகரி வந்து, ஐயோ அப்பாவை கண்டுபிடிச்சானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி நீ எல்லாம் என்னடி மனுஷியா, நீ சொந்த அப்பாவையே வந்து செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இப்படி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிய, இரு வந்து உண்மை எல்லாத்தையும் அங்கே சொல்லிவிட்டு உன்னை நாராக கிழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா சுடர் வந்து வீடியோக்குள்ளே வராங்க. என்ன மனோகரி உன் ஆட்டம் முடிஞ்சதா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, அது எப்படி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் வந்து அப்பாவை வந்து சாகடிச்சேன்னு சொல்லி போய் சொல்லியிருக்க, பல நாள் திருடன் வந்து ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லிட்டு பழமொழியே இருக்குது. எப்போயா இருந்தாலும் நீ அகப்பட தான் போகிற, இன்றைக்கி வந்து அகப்பட்டுக்கிட்ட, நீ கவலையப்படாத, உங்கள் அப்பாவை வச்சே உடனே அந்த வீட்டில் இருந்து பார்சலை கட்டி வீட்டை விட்டு அனுப்புகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீடியோ காலில் வந்து கார்ஸாக பேசிக்கிட்டு கட் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இங்கிட்டு மனோகரி வந்து பதட்டத்தில் இருக்காங்க. செல்விக்கிட்ட போய் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சடி, நீ என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கிட்ட போய் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.